நான் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்டே தொடங்குகிறேன். அவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கு முன்னாடி உங்கள் கருத்தை கேட்டுறேன் சார். இன்றைக்கு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கும் அல்லது அதிமுகவினர் அமளி அப்படின்னு சொல்லக்கூடியதற்குமான அடிப்படை காரணமாக என்ன அமைஞ்சிருக்கு, எதனால் வெளிநடப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு மேற்கொண்டிருக்கீங்க? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்களுடைய நலனுக்காக சட்டமன்றத்திலே 0 அவர் என்று சொல்லப்படுகின்ற நேரமில்லாத நேரத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று அனுமதி கோருகிறார். அனுமதி கோருவதற்கு முன்பாகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறார். உடனடியாக மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், நாங்கள் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சட்டமன்றத்திலே பேசினால்தான் அரசு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது பற்றி மக்களுக்கு தெரியும், எனவே எனக்கு பேச அனுமதி கொடுங்கள் என்று மீண்டும் வற்புறுத்துகிறார். ஆனால் மீண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு அவையினுடைய முன்னவர் அவர்களும் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அனுமதி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே வலியுறுத்திய பொழுது, அப்பொழுது அவை முன்னவர் அவர்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் டாஸ்மாக் என்று ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்திய உடனேயே உங்களுக்கு பேசுவதற்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி வழங்கவில்லை, நீங்கள் பேசுவது எதுவுமே சட்டமன்ற அவை குறிப்பிலே ஏறாது, எனவே உங்களுக்கு அனுமதி இல்லை, அமருங்கள் என்று சொல்லுகிறார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறார், அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக அனுமதி கோருகிறார், அவருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அந்த நேரத்திலேயும் அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்பிய பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவை முன்னவர் அவர்கள் பேசுகிறார். உடனடியாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிறார்கள். அதன் பிறகு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிறார்கள். எதற்குமே அவர்கள் அனுமதி வழங்காத காரணத்தினால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி வழங்காத பேரவைத் தலைவர் அவர்களை கண்டித்தும், தமிழகத்திலே டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை ஒரு செய்தி குறிப்பிலே செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 6/3/2025 முதல் தொடர்ந்து 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாகிற்கு எந்தெந்த மதுபான தொழிற்கூடங்கள் மூலமாக, தொழிற்சாலைகள் மூலமாக மது சப்ளை செய்யப்படுகிறதோ அந்த தொழிற்சாலைகள், முக்கியமான உயர்மட்ட அலுவலர்களுடைய அலுவலகங்கள் போன்ற பல்வேறு இடங்களிலே தமிழகத்திலே அவர்கள் ரெய்டு செய்ததின் காரணமாக பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த ஆவணங்களின் மூலமாக 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அந்த விவகாரத்திற்குள்ளே செல்லவில்லை, அது நீதிமன்றத்தில் இருக்கிறது, அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் சொல்லுகிறார், ஒரு நிமிடம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தமிழக அரசின் சார்பிலேயும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பிலேயும் தொடரப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கை தமிழகத்திலே இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மனு செய்துள்ளீர்கள்? ஏன் தமிழக உயர்நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லது மாண்புமிகு நீதிபதிகள் மீது நம்பிக்கை இல்லையா என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார். உங்களுக்கு அனுமதி இல்லை, அவை குறிப்பிலே எதுவும் ஏறாது என்று சொல்லிவிட்டு வெளியே ஏற்றுகிறார். உடனேயே பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிய பொழுது இல்லை என்று சொல்லியதன் காரணமாக அனுமதி கொடு என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கையிலே வைத்திருந்த பதாகை எடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே காட்டுகிறார்கள். உடனடியாக பேரவைத் தலைவர் அவர்கள் கோபப்பட்டு யாரெல்லாம் பதாகையை காட்டினார்களோ அவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அதன் பிறகு அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள்.
ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதாகையில இடம்பெற்ற வாசகங்கள் அது ஒரு சிக்கலா இருந்ததா அல்லது அனுமதி பதாகையில் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள், அப்படிதான் 1000 கோடி ரூபாய் அளவிலே முறைகேடு நடந்துள்ள டாஸ்மாக் மீது பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று பதாகை வைத்திருந்தோம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு வக்பாரிய சட்ட திருத்தத்திற்காக தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின் முடிவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற நடைமுறைகளிலே இல்லாத அளவிற்கு முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்திலே கோஷம் எழுப்புகிறார். அனுமதி கொடு, அனுமதி கொடு, மத்திய அரசே அனுமதி கொடு, அனுமதி மத்திய அரசே திரும்ப பெறு, திரும்ப பெறு, மத்திய அரசே திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்வாரிய சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு என்று பலமுறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோஷம் எழுப்புகிறார். அதற்கு அவருக்கு பின்னாடி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை தொடர்ந்து எழுப்புகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் செய்கின்ற பல்வேறு தவறுகளுக்கு கூட உடந்தையாக இருக்கிற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உடந்தைன்னு எப்படி அதை சொல்றீங்க? ஏன்னா சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் இது போன்ற ஒரு கோஷம் எழுப்பியது இல்லை. எந்த ஒரு முதலமைச்சரும் தமிழக மரபா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பு. மரபு இல்லை. சரி, அவர் அது போன்று செய்கிறார். நாங்கள் பதாகையை காட்டினோம். ஆனால் இதே முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது தமிழகத்திலே தடை செய்யப்பட்ட குட்கா பொருள்கள் அடங்கிய பாக்கெட்களை சட்டமன்றத்திலே எடுத்து வந்து காண்பிக்கிறார். அன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக இருந்த அண்ணன் தனபால் அவர்கள் இது தவறு என்று சுட்டிக்காட்டிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அன்றைக்கு கலோபரம் செய்து சட்டமன்றத்திலே கூச்சல் குழப்பம் எழுதி வெளிநடப்பு செய்கிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ளே தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து வந்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அதை சட்டமன்றத்திலே காண்பிக்கின்ற பொழுது அது நியாயம் என்று அவர்கள் உணர்ந்தால் இன்றைக்கு நாங்கள் பதாகையிலே பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்பதிலே என்ன தவறு? அது நியாயம் இல்லைன்னு சொல்லி தான் அப்போதைய சபாநாயகர் அதை மறுத்துட்டு வெளியே சென்று விட்டார்கள். நாங்கள் பதாகையிலே பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டோம். இதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம தொடர்ச்சியா பேசலாம். பிரசன்னா, ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டது, வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ரொம்ப குறிப்பாக நீதிமன்றத்தில் உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்தார் அப்படிங்கிறாரு முன்னாள் அமைச்சர். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தாங்க. யார் அந்த சார், யார் அந்த தியாகி, யார் அந்த தியாகி, யார் அந்த சார், யார் அந்த தியாகி, இந்த 2 விஷயத்துக்கு நான் மக்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். யார் அந்த சார் அப்படின்னா எடப்பாடி தான் அந்த சார், யார் அந்த தியாகினா அம்மையார் சசிகலா தான் அந்த தியாகி. இந்த 2 விஷயத்துக்குள்ளார சார் பத்தி இன்னைக்கு வரல, யார் அந்த தியாகி 2ஐயும் சேர்த்துக்குவோம். நம்ம இன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு பேசுறேன். சரி, இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் மேன்னாள் அமைச்சர், சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்தவர், தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்தவர், அவர் நான் சொல்ற கருத்தை ஒத்துக்குவாருன்னு நம்புறேன். நான் எனக்கு பட்டறிவு தான், படிப்பறிவு, நேரடி அனுபவம் இல்லை. ஆனால் நான் கலைஞரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்பது மரபாக இருக்கிறது. இப்ப அதுக்கு அவங்க எந்த பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு முதலமைச்சரே கோஷம் போடுறாரு, முதலமைச்சர் கோஷம் போட முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இது அதிமுகவா இருந்தா கோஷம் போட முடியும்னு நம்புவாங்க.